தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்எல்ஏக்கள் 2 பேருக்கு அமைச்சர் பதவி. திமுக எம்எல்ஏக்கள் 2 பேருக்கு அமைச்சர் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக எம்எல்ஏக்கள் 2 பேருக்கு அமைச்சர் பதவி தமிழக வெற்றிக்கழக அரசில் வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். தமிழக வெற்றிக்கழகம் அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசி விலைக்கு வாங்கி ராஜினாமா செய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் திமுகவை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்க பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. நாகர்கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின், வேப்பனஹள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் இவர்கள் 2 பேரிடமும் தமிழக வெற்றிக்கழகம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியுள்ளது. அமைச்சர் பதவி வழங்குவதாக ஆசை வார்த்தை காட்டியுள்ளது. ஆனால் அதற்கு இவர்கள் 2 பேரும் இணங்கவில்லை என்று கூறப்படுகிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசு பெரும்பான்மை பெற வேண்டும் என்பதற்காக மாற்றுக் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி ராஜினாமா செய்ய வைப்பதாக குற்றச்சாட்டு கூறியுள்ளார். விரைவில் இந்த பிரச்சனை சூடுபிடிக்கும் என்று தெரிகிறது. கவர்னரிடம் புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் வழக்குகள் தொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது இந்திய அரசியல் சாசனத்தையே கேலிக்கூத்தாகும் வகையில் இந்த கோமாளித்தனம் நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக்கழக அரசு அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி ராஜினாமா செய்ய வைக்கிறது. மேலும் மற்ற கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலைக்கு வாங்கி ராஜினாமா செய்ய வைக்கிறது. தேர்தல் நடைபெற்று 1 மாத காலம் கூட ஆகவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வது, பணத்துக்கும் அமைச்சர் பதவிக்கும் ஆசைப்பட்டு ராஜினாமா செய்வது அரசியல் சாசனத்தை கேலிக்கூத்தாக்குவது போன்று உள்ளது.